ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி சேமியா உப்புமா சேர்ப்புறேன். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டுருவோம். கடலைப்பருப்பு சவந்ததும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருவோம். நான் ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை தட்டிடுவோம். வெங்காயம் கருவேப்பிலை 2ம் உள்ள போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா சவந்து வரணும். இப்போ இது நல்லா சவந்துடுச்சு. ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துறேன். தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுருவோம். தண்ணி கொதித்ததும் சேமியா உள்ளே தட்டிடுவோம். நல்லா கலந்து விட்ருவோம். தண்ணியில் கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு சேமியா போட்டால் தான் வேகும். நல்லா கிளறி விடுவோம் தண்ணி வற்றி வர வரையும். நல்லா கலந்து விடுவோம். இப்போ தண்ணி வற்றிடுச்சு. நல்லா சேமியா உப்புமா ரெடி. இதை இப்போ தட்டில் பரிமாறிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேமியாவுக்கு சர்க்கரை தொட்டு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும்.